ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஜனாசா உள்ள வைக்கும் பொழுது பாங்க சொல்லி விடுவா. பாங்க ஒன்று இருக்கு, பாங்க சில விஷயம் தொழுகை இல்லாம சிலருக்கு இருக்கிறது, சகருக்கு கூட பாங்க இருக்கிறது, இதுக்கு பாங்க இருக்குன்னு ரசூல்லா சொல்லட்டும். நீ எதுக்கு சொல்ற? அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த ஜனாசா வைக்கும் பொழுது பாங்க சொன்னாங்க? ஒரு ஜனாசாவுக்கு பாங்க சொல்லல. அப்ப ஜனாசா கொண்டே கபர்ல வைக்கும்போது சில ஊர்கள்ல பாங்க சொல்றத பார்க்கறோம். இதை விட பெரிய தமாஷ் என்னன்னு கேட்டா, மோதினார் தலைமாட்டில் உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்துட்டு தல்கின், இந்த சாபி மதகபுக்காரங்க இருக்கிற ஊர்ல இந்த கூத்து நடக்கும். தல்கின்னா என்ன? அது அரபில சொல்வார், உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சகோதரர் இன்னாருடைய மகன் இன்னாரே, இப்படிதான் சொல்லுவாங்க அரபில. பேர் கூட சொல்ல மாட்டாங்க. இன்னாருடைய மகன் இன்னாரே என்று அரபில இருக்கும்ல, இன்னா ஃபலான் அப்படி ஃபலான் அப்படி ஃபலான், இன்னாருடைய மகன் இன்னாரே என்று சொல்லி ஆரம்பிச்சு என்ன செய்வாங்க? உன்னிடத்திலே மலக்குகள் வருவார்கள், உன் மன் ரப்புக்கு என்று கேட்பார்கள், உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள், என் இறைவன் அல்லாஹ் என்று நீ பதில் சொல்லு, யார் உன்னுடைய ரசூல் என்று கேட்பார்கள், ரசூல் நபி என்று நீ இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு ஜவாப் சொல்லி கொடுப்பா. முன்கர் நக்கீர் கேள்வி கேட்கும் போது ரிப்ளை எங்க இருந்து செய்வாங்க? நடக்குமா இதுங்க? இங்க நீ சொல்லி கொடுத்தது ஆகுமா? ஆளு இறந்து போய் கேள்வி நடந்துகிட்டு இருக்கிறது, கேட்கறது அங்க கேட்கணும். இவன் அங்க இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசணும்? யா அல்லாஹ் மன்னிப்பாயாக, அவர் வாயில நல்ல பதில் வர வைப்பாயாக கேட்கலாம். நீ எங்க பேசணும்? நடக்க முடிஞ்சவன அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு போல அங்கே போய்கிட்டு ஒழுங்கா பதில் சொல்லு, இந்த கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வழங்க போதா? அதுக்கு அரபில நீ சொல்லி கொடுக்குற, அவர் அரபி தெரியுமா? உசுரோட இருக்கும்போது அவருக்கு அரபி தெரியாது, அரபில வாசி மோதினாருக்கு அர்த்தம் தெரியாது. இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குறானா? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இங்க இருந்து சொல்லி கொடுத்து முன்கர் நக்கீர் கேள்வி என்பதுங்க, இங்க இருந்து சொல்லி கொடுத்து பதில் சொல்லக்கூடிய இடமா அது? அது அவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்திருந்தானே ஆனால், ஒழுங்கா வாழ்ந்திருப்பானே ஆனால் அவனுக்கு இயற்கையா பதில் வரும். ஒழுங்கா வாழல என்று சொன்னா ஹாஹாலா தெரியுமா தெரியலையேன்றுவான். நீ சொல்லி கொடுத்தாலும் தெரியலன்னு சொல்ல போறான். அப்ப எதுக்கு நீங்க எது சொல்லி கொடுக்குறீங்க? இந்த தல்கீன் ஓதுறது அது ஒரு மேட்டர் தப்பு இருக்கிறது. அது முடிஞ்சவன செய்வாங்க, ஜனாசா அடக்கி முடிச்சவன அவர் தேடுவாங்க, பாப்பாவே மௌனையை தேடி முசாபா ஒவ்வொருத்தரா போய் முண்டி அடிச்சுட்டு போய் செய்வாங்க. அந்த இறந்தவருக்கு சொந்தக்காரருக்கு அங்க ஒரு முசாபகா, வீடு வரைக்கும் நடத்திக்கிட்டு வந்தவன அவன் ராத்திரி புறம் தூங்காம கஷ்டப்பட்டு கவலைகளை இப்ப அடக்கி முடிச்சுட்டு லேசா போய் சாயலான்னு போவானா, ஓட்டு படை எடுக்கிறது முசாபா செய்யறதுக்காக வேண்டி. இது யார் கொண்டு வீடு வரைக்கும் யார் போச்சுன்னா, வீடு வரைக்கும் போகணும் அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தான் சொன்னாங்க, ஒன்னு தொழுகிற வரைக்கும் கலந்து திரும்பி போ, ஒரு கீராத்து கிடைக்கும், இல்லன்னா அடக்கம் செய்யற வரைக்கும் இருந்துட்டு போயிட்டே இரு, ரெண்டு கீராத்து கிடைக்கும்னாங்க. மூணாவது கீராத்து வீடு வரைக்கும் போன்னு சொன்னாங்களா? அவங்க டிஸ்டர்பா இருக்குமா இல்லையா? இதெல்லாம் தேவையே இல்லை. வந்தமா அடக்கம் பண்ணமா மார்க்கெட்ல செஞ்ச வேலையை செஞ்சமா போயிட்டு இருக்க வேண்டியதான். அங்க போயிட்டு முசாபா செய்ய போறது, கட்டி அணைக்கிறது, மானக பண்றது, இதெல்லாம் வந்து மார்க்கத்துல அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தராத விஷயங்கள். இதுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.